தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடிக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி. எடப்பாடிக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 11வது தோல்வியை தழுவியது. மேலும் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. 16 இடங்களில் டெபாசிட் இழந்தது. அடுத்து நடைபெறவுள்ள தேர்தல்களில் அதிமுகவுக்கு எதிர்காலம் உண்டா என்பது கேள்விக்குறி. அதிமுக வாக்குகளை எல்லாம் நடிகர் விஜய் கவர்ந்து கொண்டார். தற்பொழுது அதிமுக எதிர்காலம் கேள்விக்குறி. தற்போது நடந்த தேர்தலிலேயே பல தொகுதிகளில் அதிமுகவுக்கு வேலை பார்க்க ஆள் இல்லை. அதிமுகவினர் மாற்றுக் கட்சிக்கு தாவிவிட்டனர். இனி அடுத்த தேர்தல்களில் அதிமுகவுக்கு வேலை பார்க்க ஆள் இருப்பார்களா என்பது கேள்விக்குறி. அதுக்கு அடுத்து நடைபெறுகிற தேர்தல்களில் அதிமுக கண்டிப்பாக 5வது 6வது இடத்துக்கு தான் போய்விடும். ஆக தற்போதுள்ள வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அதிமுகவினர் முடிவு செய்துள்ளனர். நடிகர் விஜயுடன் கூட்டணி வைத்து துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவி பெற்று ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என அதிமுக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்புகின்றனர். குறிப்பாக சி.வி. சண்முகம், வேலுமணி உள்ளிட்டோர். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அதனை விரும்பவில்லை. திமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்புகிறார். இதனை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பவில்லை. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்புகின்றனர். இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் தலைமையில் அவர்கள் கலந்து ஆலோசித்து வருகிறார்கள். எடப்பாடி அவர்களை புறக்கணித்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்க அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அதிமுகவுக்குள் பூகம்பம் வெடித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை. வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க விரும்புகின்றனர். அமைச்சர் பதவி வகிக்க விரும்புகின்றனர்.